வணக்கம் சென்டமா பீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம இன்னைக்கு உண்டான வீடியோஸில் என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர் தெரியும். நிறைய ஈவெண்ட்டில் முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால அப்படின்னா, இருக்கிற ஆர்ஆர்பி எக்ஸாம், போயிட்டு இருக்கிற ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இதிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே கொஷினை கேட்டு நம்மளை மார்க் எடுக்க விடாமல் ஆக்கிடுறாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம கொடுக்கக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான். ஜஸ்ட் பாருங்கள், மைண்டில் ஏற்றுங்க. எக்ஸாமை ஈஸியாக 1 மார்க் 2 மார்க்கை வாங்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? வாங்க போவோம். யார் தான் ஹெட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு. ஓகேங்களா? இவங்க தான் நம்மளோட பிரசிடென்ட். நல்லா பார்த்துக்குங்க. ஓகே. அதுக்கப்புறம் இவங்க பார்த்துருக்கீங்களா? வைஸ் பிரசிடென்ட் இந்தியா ஜெகதீப் தன்கார். இவரை நிறைய பேருக்கு பார்த்துருக்க மாட்டீங்க, எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இவரையும் தெரிஞ்சுக்க இவருக்கு கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ஜெகதீப் தன்கார். அப்புறம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். இவர் 3வது தடவை இந்த பதவியை வகிக்கிறாரு. அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா பிஆர் கவாய். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிஆர் கவாய். லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. ஓகேங்களா? இவரையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள். ஹோம் மினிஸ்டர், நம்மளோட ஹோம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ யாரோட ஹெட்டில் இருந்திருப்பாங்க அப்படின்னா இவரோட ஹெட்ல தான், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இவங்க எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா பிடிச்சி கழி ஊத்துனதுல தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே. அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கயானேஷ் குமார். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது, நம்ம தெரிஞ்சுக்கணும். கயானேஷ் குமார். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இவர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள். இவங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்களால நமக்கு ப்ரைடு நம்ம நாட்டுக்கு. இவங்க வாங்க இந்தியாவோட ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யாரு அப்படின்னா அஜித் தோவல். ஓகேவா? அதுக்கப்புறம் கேபினெட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. கேபினெட் செக்ரட்டரினா என்ன? ஐஏஎஸ்லேயே உயர்ந்த பதவியே இந்த கேபினெட் செக்ரட்டரி பதவி தான். இவர் இப்போ யார் இருக்காங்கன்னா டிவி சோமநாதன் அவர்கள். ஓகே. அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் ஆடிட்டர் கேக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க தான் தணிக்கையாளர். நம்ம இதுக்கு இப்போ யார் இருக்காங்கன்னா கே சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிறவர் இருக்காரு. இவர் தான் சஞ்சய் மூர்த்தி. அதுக்கப்புறம் அட்டார்னி ஜெனரல், அதாவது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஆர் வெங்கட்ரமணி. அட்டார்னி ஜெனரல்னா கவர்மெண்ட் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல, அதுக்கப்புறம் இதுல ஸ்டேட் கோர்ட்ல, எல்லா இடத்துலையுமே ஹைகோர்ட்ல எல்லா இடத்துலையுமே வாதாடுற உரிமை இவங்களுக்கு தான் இருக்கு. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர் வெங்கட்ரமணிங்கிறது. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இவரை பத்தி தெரியலன்னா எப்படி? ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். இது யாரு அப்படின்னா கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஆர்பிஐ இருக்கு இல்லையா, நம்ம பணம் யூஸ் பண்றோம், பேங்க்லாம் அக்சஸ் பண்றோம்ல, அவர் தான் இவர். அதோட ஹெட்டு ஆர்பிஐ. இவங்க மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேர்மன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்மன் யாருன்னா அஜய் குமார். இவங்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் வாங்க சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். 3 துறைக்கும், அதாவது மிலிட்ரி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே தலைவர் இவர் தான். இவர் பேர் என்ன அப்படின்னா ஜெனரல் அனில் சௌஹான், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிடிஎஸ். சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யார் அப்படின்னா ஜெனரல் உபேந்திர திவேடி. இப்போதைக்கு பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கும் இதெல்லாம் நடந்துச்சுல, அப்பெல்லாம் இவங்களோட ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இவங்களையும் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜெனரல் உபேந்திர திவேடி. அப்புறம் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா உட்பல் குமார் சிங். ஓகேங்களா? செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபாவோட செக்ரட்டரி யாரு அப்படின்னா உட்பல் குமார் சிங். சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா யார் இருக்காங்கன்னா ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள். அப்புறம் சேர்மன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யார் அப்படின்னா ராமசுப்ரமணியன். ஓகேங்களா? ராமசுப்ரமணியன். இதெல்லாம் போட்டோவோட போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யாருன்னா ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாருன்னா அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி அவர்கள். ஓகேங்களா? இவ்வளவுதான். உங்களுக்கு இதுல மேஜர் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. இப்போ நடக்கிற ஆர்ஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும், வரப்போற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, அதுக்கப்புறம் அதாவது எஸ்எஸ்சியில் இருக்கிற எல்லா எக்ஸாமும் வச்சிங்களா, சிபிஓ, ஸ்டெனோகிராஃபரு, எம்டிஎஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லுமே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஜிகேல 25 கொஸ்டின், அதில் ஒரு 10 கொஸ்டின் எதில் வரும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரும், ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து வரும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், பேங்கிங்கில் மார்க் 2 மார்க்கை வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். Send a map.
You dare to dream, we care to accomplish.